வணக்கம் உறவுகளே, எப்படி எல்லாம் சுகமா இருக்கிறீங்களா? புதிய புதிய வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணணும் என்னுடைய யூடியூப் சேனல்ல என்று நினைச்சிருக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து என்னுடைய வீடியோ சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க. தொடர்ந்து நான் ஷோட்ல பக்தி பாடல்கள், பக்தி சம்பந்தமான, ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்களையும் என்னுடைய லாங் வீடியோக்களில் வேற வேற கனடாவில் நடக்கக்கூடிய வேற விடயங்களையும் கனடாக்கு வெளியே இருக்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, உள்ளூருக்கு நடக்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என்னுடைய யூடியூப் சேனலில் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்றைக்கு கனடாவில் மே மாதம் 2ஆம் தேதி காலை பொழுது 5:45 மணி. ஒரு குருவி சத்தம் ஒன்று அழகா அப்படி கேட்டுக்கொண்டிருக்கு. அந்த குருவி சத்தத்தை கேட்கல ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த குருவி சத்தத்தோட இந்த அழகான இந்த பொழுது மிகவும் அழகா இருக்கு. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்குத்தான் இந்த மரங்கள் எல்லாம் துளிர் விட்டு ஒரு பச்சையாக இருக்கு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இந்த மரங்கள் எல்லாம் துளுத்து ஒரு துளிர், அதாவது பச்சை துளிர் அப்படியே பச்சை பசேரண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்குத்தான் உருவாகி இருக்கு. இவ்வளவு நாளும் அந்த மரங்கள் எல்லாம் உறங்கு நிலையில அந்த பச்சை தாவரமே இல்லாத பச்சை மரங்களுடைய அந்த அந்த பச்சை மரங்களுடைய அந்த இதே இல்லாத ஒரு காய்ந்த நிலையில இருந்தது. இவ்வளவு நாளும் என்னன்னு சொன்னா தொடர்ந்து குளிர், இந்த வருஷம் தொடர்ந்து குளிர், அதால தொடர்ந்து அப்படி இருந்தது. ஆனா இன்றுதான் அந்த மரங்கள் எல்லாம் அப்படி தங்களுக்கு ஒரு அழகு என்று சொன்னால் அப்படி ஒரு அழகு, அப்படி அந்த ஒரு பூக்கள் வந்தது மாதிரி இலையெல்லாம் அப்படி பூத்து இருக்குது. இது இலைதான், ஆனா பூ மாதிரித்தான் இருக்கு. இது எல்லாம் இலைதான், ஆனா பூ மாதிரி அப்படி இருக்குது. இனித்தான் அப்படி விரிஞ்சு அப்படி பெரிய இலையா வரும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு இந்த குருவி சத்தம் ஒரு கேட்கும் பாருங்க. இது நம்மட உள்ள காகங்கள், அதாவது காலை பொழுதுல காகம் சேவல் கூவுற மாதிரி இங்க இந்த குருவிகள் விடிய ஒரு 5 மணிக்கு இந்த சம்மர் டைம்ல துவங்கிடுவீனும் கத்துறதுக்கு. இப்ப கத்து அந்த சத்தம் உங்களை காது கேட்குதாண்டு ஒரு தரம் பாருங்கள் அப்படி இருக்கின்றது என்று சொல்லி. அந்த குருவினுடைய சத்தம் மிக அழகா இருக்கும். எப்படி இருக்கிற சத்தம், அதாவது ஒரு குருவி இங்க இருந்து கத்த, இன்னொரு குருவி மற்ற பக்கத்துல இருந்து கத்தும். அந்த சத்தத்தை கேட்கிறதே ஒரு காலை பொழுதுல மிக அழகா இருக்கும். இந்த குருவிகள்லாம் அந்த சம்மர் டைம்ல விடிய காலையில அந்த சம்மர் டைம்ல இந்த சத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த காலை பொழுதுக்கு ஒரு தனி அழகு என்று சொல்லலாம். அப்படியான ஒரு காலை பொழுது இன்றைய காலை பொழுது உங்களோடு இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களில் இணைந்திருங்கள். நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை, புதிய புதிய வீடியோக்களையும் புதிய பதிவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளை, சந்திப்போம்.